அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் பொருளாதார நிலை. ஒரு தனி நபருடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சி இருக்கும், ஒரு ஜாதகத்துல எந்த காலகட்டத்துல ஒருத்தருக்கு பொருளாதாரம் வளர்ச்சி தரும், எந்த தசாபுத்தி காலத்துல ஒருத்தருக்கு பொருளாதார வளர்ச்சி தரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பண வரவு. ஒருத்தருக்கு பண வரவு சரியா இருந்தா தன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மூலம் மேல கொண்டு வர முடியும். அப்போ ஒரு ஜாதக ரீதியாக ஜோதிடத்துல எப்படி ஒருத்தரோட பொருளாதார வளர்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியே இருப்பது பொருளாதாரத்துக்கு ஒரு சிறப்பான யோகம் உள்ள ஜாதகம். அந்த 2ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதி தொடர்பு இருந்தா வாழ்க்கையில வற்றாத பொருளாதாரங்கிறது ஒண்ணு உண்டு. அதாவது எவ்வளவு வறுமையான காலத்திலையும் அந்த ஜாதகர் பணத்துக்காக கஷ்டப்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் அதோடைய விளக்கம். அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி சேர்ந்து 2ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருந்துட்டா அவங்க வாழ்க்கையில பொருளாதாரம் வற்றாத நிலையை தரும். அந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் பாவங்களோட தொடர்பு இல்லாம இருந்துட்டா அவங்களுக்கு பண கஷ்டங்கிறது ஒண்ணு வர்றதில்லை. அப்ப 2இல் நின்ற கிரகம், 2ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் தச புத்தி வரக்கூடிய காலத்துல ஒருத்தருக்கு கண்டிப்பா பண வரவு ஏற்படும். அந்த ஜாதகர் அந்த பண வரவின் மூலம் தன் வாழ்நாள உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. 2ஆம் இடத்தில் நின்ற கிரகம் புத்தியாக வருவதை விட தசையா வரக்கூடிய காலம் அந்த ஜாதகருக்கு நீண்ட நாள் பொருளாதார வளர்ச்சி தரும். இப்போ உங்க ஜாதகத்துல எப்ப பண வரவுக்கான வாய்ப்பு இருக்கு, பொருளாதார வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கும், எதை சார்ந்து போகும்போது நம்மளோட பொருளாதாரத்துல நம்ம முன்னிலைக்கு வர முடியுங்கிறது உங்க ஜாதக ரீதியாக கண்டறிஞ்சு சொல்ல முடியும். ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நபர்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.